கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் வாங்கின கடனுக்காக அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு பரபரப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அது விஷயமா வீடியோவும் பேசியிருந்தோம். அதற்கு அடுத்து ஃபாலோ அப் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வீடு வந்து இப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு வரும் அப்படிங்கிற உரிமையில தான் அவங்க சொல்லியிருப்பாங்க கோர்ட்டில். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து ராம்குமார், பிரபு அண்டு சாந்தி அவங்க சிஸ்டர், ஸோ 3 பேருக்கும் சமமாக அந்த சொத்தெல்லாம் பிரித்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அந்த அன்னை இல்லம் வீடு வந்து பிரபுவுக்கு ஒதுக்கப்பட்டு, அந்த பிரபு வந்து தன்னுடைய மகன் விக்ரம் பிரபுவுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வீடு விக்ரம் பிரபு மேலே பேரில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த வீட்டு மேலே உரிமை கொண்டாட முடியாது துஷ்யந்தோ இல்லை ராம்குமாருக்கோ அப்படின்னு சொல்லி ராம்குமாரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அவர் பேரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ராம்குமார். ஏன்னா அவருக்கு கொடுத்த எல்லா பணத்தையுமே கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி சொத்தை பூரா விட்டுட்டு இப்போ வந்து அவர் இந்த வீட்டில் இருக்கார், அவ்வளோதான், ஃபேமிலியில் ஒருத்தரா. அதனால் அந்த வீட்டில் வந்து அவருக்கு பங்கோ இல்லை ஷேரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து அப்பாவுடைய பெயர், அதாவது சிவாஜி கணேசன் பெயரை பயன்படுத்தி நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி வச்சுருக்காராம். ஸோ எக்கச்சக்கமாக ஸ்ட்ரகிளில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்கிறாங்க தகவல். ஏன்னா அவருக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஸோ முதல் ஒய்ஃபுக்கு தான் துஷ்யந்த் பிறந்தார். செகண்ட் ஒய்ஃபோட அந்த டாட்டர் தான் வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் சுஜாவரணியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரீசெண்டாக கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தார் அவர். அதனால் அந்த ஃபேமிலி ஒரு பெரிய நெட்வொர்க் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த சொத்தில் வந்து இவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்போ கோர்ட்டு வந்து அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ண முடியாது, அதுக்கு வந்து அவங்க பதில் ரெடியாக கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ரெடியாக. அதனால் அவங்க சைடு கிளியராக சொல்லிட்டாங்க இந்த வீடு அவருக்கு இல்லை அப்படின்னு. ஸோ அவர் வெளியிலேயே நிறைய படங்கள் வாங்கியிருக்காரு, அவங்களும் நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பண பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர போகிறான்னு தெரியல. அப்புறம் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட 9 கோடி ரூபாயை எப்படி ரெக்கவரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து இதை தான் தெரியும். ஸோ இதுதான் அந்த சிவாஜி கணேசன் வீடு அந்த பிரச்சனையோட ஒரு அப்டேட்டு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா நாளை மறுநாள் 8ஆம் தேதி அன்னைக்கு லண்டனில் வந்து அவரோட சிம்பொனி இசையை அரங்கேற்றம் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் போய் இளையராஜா வாழ்த்து தெரிவித்து பார்த்து பேசிட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் போனார். இப்படி நிறைய பிரபலங்கள் இளையராஜாவுக்கு போய் வாழ்த்து தெரிவித்து அவர் மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறதுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து லண்டன் புறப்படுறதுக்காக சென்னை விமான நிலையம் வந்தார். செய்தியாளர்கிட்ட அங்கே பேசினார் இளையராஜா. ஸோ இந்த லண்டனில் நடக்க போகிற ஒரு உலக கலைஞர்கள்லாம் கலந்து கொள்ள போகிற இடத்துல ஒரு புதிய சிம்பொனி இசையை நான் அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்முடைய இந்திய நாட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி இளையராஜா பேசியிருக்காரு. ஸோ அவரோட அந்த சிம்பொனி இசையை ரசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள இசை பிரியர்கள், இசை ஆர்வலர்கள்லாம் லண்டனை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய புதிய சரித்திரத்தை இளையராஜா படைக்க போகிறாரு. நாளை மறுநாள் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதனால் அதற்கு வந்து இளையராஜாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது இளையராஜா பற்றின ஒரு அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கல்பனா ராகவேந்திரா, அவங்க தெரியும், ஒரு பாப்புலர் சிங்கர். இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் சிங்கரில் ஜட்ஜாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருக்க அவங்க வீட்டில் வந்து சூசைடுக்கு முயற்சி பண்ணதாங்கன்னு சொல்லி போலீஸ் போயிட்டு அந்த வீட்டை உடைச்சி உள்ளே போய் பெட்ரூமில் அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க, அவங்க ரெக்கவரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி மிக பரபரப்பாக போச்சு. அவங்க இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ மருத்துவ அறிக்கை வந்துருச்சு. அவங்களுடைய மகள் வந்து நேற்று வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கவே இல்லை, இது வந்து ஒரு தவறாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக அம்மா வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க, அந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிறப்ப டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க, அப்படி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து ஓவர் டோசேஜ் ஆகிடுச்சு, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதை தவிர வந்து அவங்க சூசைட் பண்ணிக்க வேண்டிய எந்த முகாந்திரமும் கிடையாது, இதை தவறாக போர்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அவருடைய கணவர் வந்து சென்னையில் தான் இருந்தார். இந்த தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி ஹைதராபாத்துக்கே போனார். ஸோ பாடகி கல்பனா வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணவே இல்லை, அவங்க வழக்கமாக டிப்ரெஷனுக்கு எடுத்துக்கக்கூடிய மாத்திரை எடுத்துட்டாங்க, அது வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க மகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. லங்ஸ்
லங்ஸில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. அதனால வந்து அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் பார்த்து அதனால வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட 2 நாள் இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்க மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள் சொல்லியிருக்காங்க. ஸோ கல்பனா விஷயத்துலையும் மீடியாக்கள்லாம் யோசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பரபரப்பான விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நன்றி.